2 வார கால போர் நிறுத்தம் முடிகிறதுக்கு இன்னும் 9 நாட்கள் இருக்குது. ஆனால் அமெரிக்காவினுடைய சென்காம் அப்படிங்கிற கடற்படை இப்போது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை முற்றுகையிட போகிறாங்க அப்படிங்கிற அந்த தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஈரானுக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தாது, ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் போருக்குள் இழுப்பதற்கான அமெரிக்காவின் சதிவேலை. இவ்வளவு ஏன் கேட்குறீங்க? போப் அவர்கள் அமைதி திரும்பணும் அப்படின்னு சொன்னதுக்கு ட்ரம்ப் அவர்கள் போப் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை பதிவு செஞ்சுருக்காரு. அது ரொம்ப கொடுமையான வார்த்தைகள், அதையும் நம்ம பேச போகிறோம். எல்லாத்தையும் தாண்டி ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முடிவு அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவினுடைய முடிவாக இருக்குது. இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதற்கு சிறிது நேரத்துக்கு முன்னாடி ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்பு இருந்தப்போ நெதன்யாகு அவர்கள்ட்ட இருந்து பாகிஸ்தானுக்கு போன ஃபோன் தான் பிரச்சனைக்கு காரணம்னு சொல்கிறாங்க. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. 40 வயதுக்குட்பட்ட நபர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். 3 மணி நேரத்தில் மீடியா துறை பற்றிய அத்துணை விடயங்களும். வாங்க புதியதொரு துறையில் கலக்கலாம். உடனே முன்பதிவு செய்ய 94493592 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஆயில் வேணும், கச்சா எண்ணெய் வேணும். அப்போ அதை யார்கிட்ட போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிடில் ஈஸ்டில் நல்ல ஆயில் கிடைக்கிது. ஒவ்வொரு நாட்டிலையும் கச்சா எண்ணெயினுடைய அடர்த்திங்கிறது ஜாஸ்தி. வெனிசுலாவினுடைய அந்த கச்சா எண்ணெய்க்கான அடர்த்திங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை ரிஃபைனரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப டஃப்பு. ஈரானுடைய ஆயில் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஈஸியாக பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை தேடி போகக்கூடிய கப்பல்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி. இப்போது அதற்கு கட்டணம் வசூலிப்பேன் அப்படின்னு ஈரான் சொல்லியிருந்தா கூட அந்த கொடுக்கக்கூடிய கட்டணத்தை தெளிவாக கொடுத்துட்டு $1 மில்லியன் கேட்டாங்கன்னா அதை கொடுத்துட்டு நாங்கள் வாட்டுக்கு கப்பல் எடுத்துகிட்டு பாதுகாப்பாக வந்துடுவோம் அப்படின்னு மற்ற நாடுகள் அதற்கான முயற்சி பண்ணி அதில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு மட்டும் உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லைங்கிறதுனால இப்போது அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுங்க கட்டணம் செலுத்திவிட்டு உள்ளே சென்று வரக்கூடிய கப்பல்களை இடைமறித்து அட்டாக் பண்ணு அப்படின்னு இப்போது அமெரிக்காவினுடைய கடற்படை சென்காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது. அந்த டீமுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய அளவிலான பிரச்சனை. அது மட்டும் கிடையாது, ஜப்பான், UK உள்ளிட்ட நாடுகளை மறுபடியும் ட்ரம்ப் அழைச்சிருக்காரு. மறுபடியும் வாங்க போர் புரியறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு UKவினுடைய ஸ்டாமர் இவர் பேசின அடுத்த 2 மணி நேரத்துலேயே அவர் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, இந்த போர்லையோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லையோ அமெரிக்காவுக்கு சாதகமாக எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் செய்ய போவது இல்லை. அமெரிக்கா இந்த போரில் தனியாக தான் போரிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி ஸ்டாமர் விலகிட்டார். இப்போ நேட்டோ கைவிரிச்சிட்டாங்க. ஜப்பானும் கிட்டத்தட்ட கைவிரிக்கக்கூடிய நிலையில் தான் இருக்காங்கங்கிற செய்தி. சீனாவுக்கு மட்டும் சில கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கான வாய்ப்புகளை இப்போது ட்ரம்ப் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, ஈரானுக்கு ஆயுதங்கள் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டுக்குமே 50% வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லி சீனாவுக்கு தான் செக் வச்சார். ஆனால் சீனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய BMW காருக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் தன்னுடைய காரை அதிகமான அளவில் சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அமெரிக்காவில். இதுவும் ட்ரம்ப்புக்கு பெரிய நெருக்கடியை உண்டாக்கியிருக்கு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ட்ரம்ப் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது தான் செய்தி. இஸ்ரேலும் அமெரிக்காவும் மட்டுமே இப்போது ஈரானோடு போர் புரிய போகிறது. வேறு எந்த நாடுகளுமே இந்த போருக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய தர்ம சங்கடமான நிலை. கவச உடை அணிந்து லெபனானை நோக்கி சென்ற நெதன்யாகு அப்படிங்கிறது தான் தலைப்பு. சரி, இந்த தலைப்புக்குள்ளே என்ன விஷயம் அப்படின்னா, லெபனானை முடிஞ்ச அளவுக்கு கைப்பற்றிட்டாங்க இஸ்ரேல்காரங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை வெளியேற்றிட்டாங்க. லெபனான் இப்போ காலியாக தான் கிடக்கு. அப்படிப்பட்ட நிலத்தை பார்க்கும்போது இந்த நில ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பெரிய அளவிலான ஆசை வரும்ல. அதுதான் அவங்களுக்கு 1948 இருந்து பழக்கமான விஷயம், திருடுறது அப்படின்னு. ஸோ அப்போ திருட்டு தொழிலை செய்யக்கூடிய அந்த நபர்கள் தொடர்ச்சியாக அதே வேளையில் கைதேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த வகையில் இஸ்ரேலிய அரசாங்கம் இப்போது கவச உடை அணிந்து அந்த நாட்டினுடைய பிரதமராக சொல்லப்படக்கூடிய நெதன்யாகு அவர்கள் நேரடியாக லெபனானுக்குள்ளேயே போயிருக்காரு. அங்கே போயிட்டு எவ்வளவு இடங்களை கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். லெபனான் அரசு அமெரிக்காவினுடைய பொம்மை அரசு. அவங்க ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசலை. இன்னொரு நாட்டினுடைய அதிபர் தன்னுடைய
அதிபரோ பிரதமரோ உள்ளே வந்தால் கூட அதை பற்றின எந்த விதமான கவலையுமோ அக்கறையுமோ அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஒரு கண்டன வார்த்தைகள் கூட இதுவரைக்கும் லெபனான் அரசுக்கிட்ட இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக வந்ததே கிடையாது. லெபனான் மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசு இருக்குது அப்படின்னா உலகத்திலேயே இப்படி ஒரு மோசமான ஒரு அரசை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. தன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாருமே வெளியேறிட்டு இருக்காங்க. ஆனால் லெபனானுடைய பிரதமரோ லெபனானுடைய பிரசிடெண்ட்டோ ஒரு வார்த்தை கூட இஸ்ரேலுக்கு எதிராக பேசாமல் இருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான். இப்படி ஒரு நாட்டில் தலைவர்களை உருவாக்கி அமெரிக்கா ஒவ்வொரு நாடுகளையும் சிதைத்து கொண்டிருப்பது எதனால் அப்படிங்கிற கொஸ்டின் தெரியல. கேள்வி கேட்டாலே இங்கே முடக்கிறாங்க. அப்புறம் எப்படி மற்ற இடங்களில் இருந்து நியாயம் கிடைக்கும் இல்லையா? ஈரானுடைய மினாஃப் 168 மினாஃப் 168ன்னு ஏன் வச்சுருக்காங்க இந்த தூதுக்குழுவினருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மினாஃபில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மரணம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ குழந்தைகளுடைய படுகொலை சம்பவங்கள் தொடர்ச்சியாக அந்த ஈவெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு. அதை மையப்படுத்தி தான் ஈரான் மினாஃப் 168 அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு அந்த தூதுக்குழுவுக்கு பேரே அதை வச்சுருக்காங்க. பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்தில் ஷெரினா ஹோட்டலில் நடந்த மீட்டிங் தோல்வி அடைந்தது. அதற்கு பிறகு அவங்க வந்ததற்கு பிறகு ட்ரம்ப் அவர்கள் அந்த மீட்டிங்கில் பங்கேற்ற தூதுக்குழுவினரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். என்னென்ன அப்படின்னா, நேற்று நாங்கள் கையாண்டவர்கள் மிகவும் வெளிப்படையாக சொல்வதென்றால் அவர்கள் புத்திசாலிகள், அதே நேரத்தில் மிகவும் கூர்மையான அறிவுடையவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே படித்தவங்க, PhD டாக்டர்ஸ் முடித்தவங்க. பட் அமெரிக்காவில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருக்குமே ட்ரம்ப்போடு ஒரு நேரடி தொடர்பு, ட்ரம்ப்பால் பரிந்துரைக்கப்பட்ட நபர்கள் தானே தவிர ட்ரம்ப்பினுடைய வாய்ச்சொல்லை மட்டுமே வாங்கி இங்கே கொண்டு கடனாக பேசக்கூடியவர்கள். பட் அவங்க பார்த்திங்கன்னா சிந்திச்சு ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லக்கூடிய திறனுடையவர்கள். அப்போது நீங்கள் உனக்கு பணம் தரேன், நீ உன் நாட்டையே விற்றுரு, உனக்கு சேஃப்டி தரேன், உன்னுடைய உயிரை நான் பறிக்க மாட்டேன் அப்படின்னு ஏகப்பட்ட டீல் கண்டிப்பாக உட்கார்ந்துருக்கும் போது பேசுவாங்க. ரைட்டா? அப்போ அதுக்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்காமல் பேசுகிறதுக்கு ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இவ்வளவு பெரிய செல்வம் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட அதை உதறி தள்ளிட்டு தன்னுடைய நாட்டுக்காக பேசிட்டு ரிட்டர்னில் போயிருக்காங்கல்ல, பேச்சுவார்த்தை தோல்வி அப்படின்னு. அதுதான் ஈரானுக்கு கிடைத்த மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்க முடியும். ஒருத்தர் நல்லா வாழ முடியும், வாழ்வதற்கு தேவையான வாய்ப்புகள் எல்லாத்தையும் உருவாக்கி தரேன், உன்னுடைய கொள்கைகளை விட்டுவிடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாங்கு இருக்குல்ல, அது காசுக்காக எதனாலும் செய்யக்கூடிய விஷயத்தை விட்டுவிட்டு ஈரான் இப்படி ஒரு முடிவுகளை எடுத்திருக்காங்க அப்படின்னா அது உண்மையிலேயே பாராட்டத்தகுந்த ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இப்போ ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது சாத்தான் கூட்டத்துக்குள் நுழைந்து விட்டு மறுபடியும் திரும்பி வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் மறுபடியும் அவங்க எதை நோக்கி போக போகிறாங்க அப்படின்னா WW3 நோக்கி போக போகிறாங்க. ஸோ அதற்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு நாங்கள் விரும்பலை, இருந்தாலும் பேச்சுவார்த்தையின் மூலிமா பேசி முடிவெடுத்துக்கலான்னு சொல்லி போகும்போது அவங்களுடைய செயல்பாடு திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி வந்த பிறகு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியிலேருந்து வெளியாகி இருக்கக்கூடிய அறிவிப்பு இது. மத்திய தரைக்கடலுக்குள்ள அமெரிக்காவினுடைய 3 போர்க்கப்பல்கள் உள்ள நுழைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல். ஒன்று USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல், இன்னொன்று USS ஜெரால்டு HW புஷ் அப்படிங்கிற கப்பல். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா USS ட்ரிபோலி அவங்களும் உள்ளே போயிருக்காங்க. USS பாக்ஸர் அப்படிங்கிற கப்பல். இது எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் சில கப்பல்ஸ் போகுது அப்படிங்கிற தகவல். எது எப்படியோ அமெரிக்கா தன் மத்திய கிழக்கு பகுதியில் தன்னுடைய போர்க்கப்பல் எல்லாத்தையும் உள்ளே என்ட்ராக்கி ஈரானை மிரட்டி விடுது அப்படிங்கிறது தான். இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவங்களா அவங்க ஈரானியர்கள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். கடல் ராஜாக்களாக இணைந்து ஹவுதிகளோடு இன்ன வரைக்கும் ஒற்றை வார்த்தை எதிராக பேசல அமெரிக்கா. ஹவுதிகளுடைய துணை அவங்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹவுதிகளை எப்படியாவது வளைத்து போடக்கூடிய முயற்சிகளையும் அமெரிக்கா ஈடுபடலாம். ஆனால் ஹவுதியில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் அதற்கு சம்மதம் தெரிவிக்காமல் ஈரானோடு தொடர்ச்சியாக நின்று போர் புரிவார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஸோ செங்கடல் ஏரியாவில் சவுதி அரேபியாவினுடைய பைப்லைன் இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. இது உலகத்திற்கே கச்சா எண்ணெயை சூப்பராக கொண்டு போயிட்டுருக்கு. பட் சவுதி அரேபியா அப்படிங்கிற அந்த நாடு இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்க ஏகப்பட்ட ஒரு டீல் அமெரிக்கா கிட்ட பேசியிருக்காங்க. தொடர்ந்து ஈரானோட போர் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. இதற்காக அமெரிக்காவுக்கு அவங்க கொடுத்த சலுகைகள் என்ன தெரியுமா? அமெரிக்காவினுடைய போர் செலவுகளுக்காக நிதியளிப்பதற்கு $100 பில்லியன் நேரடியாக பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்குங்கிற தகவல். ஆட்சி கவிழ்ந்த பிறகு இஸ்ரேலோட ஒரு முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த ஈரானிய ஆட்சி நடக்கும் அப்படிங்கிற அந்த தகவல். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அஸ்டோட் அப்படிங்கிற துறைமுகத்திற்கு நேரடியாக எண்ணெய் குழாய் அமைத்து இஸ்ரேலில் ஒரு முக்கிய எரிசக்தி மையமாக மாற்றுறதுக்கு ஒரு திட்டம் போட்டிருந்திருக்காங்க. அமெரிக்க பொருளாதாரத்தில் சுமார் $1 ட்ரில்லியன் முதலீடு செய்கிறதுக்கு சவுதி அரேபியா ஓகேவும் சொல்லியிருக்காங்க.
இது எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காவோட குடையின் கீழ் சவுதி அரேபியா மற்றும் பிற மிதவாத நாடுகள் தலைமையேற்று ஈரானை நிர்வகிப்பதற்கான ஒரு பெரிய பொறுப்பும் கையெழுத்தும் போடுறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பாப் அல் மண்டேப் நீரிணை எங்கே இருக்குது, சவுதி ஏரியாவோட சைடில் இருக்குல்ல, அதில் கூட்டு இராணுவ கடற்படை ஒன்று நிறுவி அதை அமெரிக்கா தலைமையில் கண்காணிக்கிறதுக்கும் வேலையை செஞ்சுருக்காங்க. ஸோ இவ்வளவு பெரிய வேலைகள் அமெரிக்கா சைடில் செய்யப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் $1 மில்லியன் கட்டி இப்போ ஈரான் கப்பல்களை விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை அமெரிக்கா ஒரு குறிப்பிட்ட பீரியடில் சவுதி அரேபியாவினுடைய சதிவேலையின் காரணமாக அமெரிக்காவும் இஸ்ரேல் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, ஈரான் வீழ்த்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும். ஹவுதிகள் பராமரிக்கக்கூடிய அந்த பாப் அல் மண்டேப் அதுவும் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும். அப்போது அமெரிக்கா $10 மில்லியன் கொடுத்து தான் மற்ற உலக நாடுகள் உள்ளே வரணும் அப்படின்னா மற்ற நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக போராடிருப்பாங்க. ட்ரம்ப் இதெல்லாம் செய்ய முடியாமல் இப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, ஈரானுடைய உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவ்வாறு செய்வதை நான் அறவே விரும்ப மாட்டேன், இருந்தாலும் அதனை செய்வதை யாரும் தடுக்க முடியாது, அப்படி நான் செஞ்சேன் அப்படின்னா யாரும் வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுருக்காரு. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு மின்சாரமே கிடைக்காத வகையில் ஈரானை என்னால் மாற்றி காட்ட முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ டோட்டலாக ட்ரம்பினுடைய மிரட்டல் ஈரானை பணிய வைக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்குது. ட்ரம்ப்பு கிட்ட போப்பை பற்றி பேசியிருக்காங்க. அமைதி திருமணம் அப்படிங்கிறதுக்காக போப் சில அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அவர் சிறப்பாக செயல்படுவதாக நான் கருதவில்லை. அவருக்கு குற்ற செயல்கள் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். அணு ஆயுதங்களை வைத்திருப்பது சரியே என்று கூறும் ஒரு போப்பை நாங்கள் விரும்பவில்லை. அப்போ நீங்கள் அணு ஆயுதம் வச்சுருக்கீங்க, அமெரிக்கா கிட்ட அணு ஆயுதம் இல்லையா சார்? இந்த கேள்வியை கேட்டால் தப்பு இல்லை, ரைட். குற்ற செயல்கள் சரியே என்று கூறக்கூடிய ஒரு போப்பை நாங்கள் விரும்பவில்லை. போப் லியோவின் மீது எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. நல்லவர்கள் எல்லாத்தையுமே புறக்கணிக்கக்கூடிய வேலையை ட்ரம்ப் செஞ்சுக்கிட்டே இருக்கார். சாத்தானிய வழிபாடு செய்யக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு மீதும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மீதும் நம்பிக்கை உடைய ஒரு நபர் அமெரிக்காவினுடைய அதிபராக தொடர்வது அமெரிக்க மக்களுக்கு பாதகமான நடவடிக்கையே. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்க உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குனீங்கன்னா உங்களை உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை, ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333